மினாட்டோட தம்பி கேக்குதா? கேக்குதுண்ணா. மேட்ச் போலாமா? இல்லண்ணா, இன்னும் ஒருத்தர் தேவையில்ல. யாரையாவது இன்வைட் பண்ணுங்க, வேர்ல்டு போடுங்க. வேர்ல்டா? தமிழ் பேரு ப்ரோ. தமிழா? தமிழ் தான் ப்ரோ, தமிழ் தான். ஓகே ப்ரோ. மேட்ச் போலாமா ப்ரோ? சிஎஸ் பிஎஸ்ஆ? அதெல்லாம் பாட்டுல ரூம் மேட்ச் சரிங்களா? ரூம் மேட்ச். ப்ரோ யாரோ ப்ரோ ஒன்னு கூப்பிடுறீங்க? அவர் யூடியூபர் ப்ரோ, 10K வச்சிருக்காரு. அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன, அவனை வர சொல்லு. 1v1ல 10K-வா இல்ல 3K-வா ஆகாது. நான் அவங்களே ஒன்னு கூப்பிடுறான். வாய் வாரு ஓவரா பேசுறான், அடிச்சு விட்டோம்னா. இப்படி ஒருத்தன் பேசினா சும்மா இருப்போமா? அதுக்காகவே ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணி பங்கம் அடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் வெறி கொண்டு ஆடி இருப்பேன். அப்புறம் தான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், தமிழ் பிளேயரோ யாரா இருந்தாலும் ஒருத்தரோட குரூப்ல போயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசி பழக பாருங்க. இல்லைன்னா நான் அடிக்கிற மாதிரி தான் அடி விழும். நான் என்ன சொல்லல, ரூம் மேட்ச் ஆட தெரியாதவங்க கூட அடிச்சுட்டு போயிடுவான். நான் சொன்னது உண்மையா இருந்தா மறக்காம ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் வேற சிஎஸ் புஷ் பண்ணலாம்னு சொல்லி தான் ரெடியா இருந்தேன். பையன் பேசின பேச்சுக்கு ரூம் மேட்ச் போகலன்னா ரொம்ப தப்பாயிடும். அதான் ரூம் மேட்சை கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிக்கிற அடியில நீ எந்த பையன் கிட்டே போய் இப்படி வா பேசக்கூடாது. பையன் வேற 5 காரா வந்துட்டான். இப்படி விட்டா நீ சரியாகும்னு சொல்லிட்டு நானும் பங்கமா கேம் பிளே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்க, பையன் என்ன சொல்லிட்டு போறான்னு மட்டும் கேட்டுட்டு போயிடுங்க. என்ன ப்ரோ சைத்தான் ப்ரோ, அடி எப்படி? ப்ரோ அவர் பேனல் போட்ல ஆடுறாரு. அவர்லாம் பேனல் பிளேயர் தான். அவர் ஒரு பிளேயரா பேனல் போட்டு அடிக்கிறாரு. என்னடா பேனல்னு சொல்லிட்டான்.